இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம். இது இன்னைக்கு முடிஞ்சிருச்சுல, இன்னைக்கும் கவுண்டிங் டே 4ஆம் தேதிக்கும் இடையில் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இது உதவும். விஜயை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸையும் பண்ண முடியாது, எலெக்ஷனையும் நீங்கள் நடத்திருக்க முடியாது. எலெக்ஷனுடைய மிகப்பெரிய ஃபேக்டர் விஜய் தான். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். The Chennai Silks in Mega Summer Sale. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்து இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாகியிருக்கு. ஸோ இது பற்றி நம்ம கூட பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். சார் வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது தற்போது வெளியாகியிருக்கு. நிறைய இடங்களில் நிறைய கருத்து கணிப்புகளில் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு தோற்றம் வெளிப்படுத்தியிருந்தாலும் தாவேகா திமுகவுக்கு நிகராக டஃப் கொடுக்கும் அப்படிங்கிற சில கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்கு. இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? முதல்ல கருத்து கணிப்புகள் அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள் அல்ல. இது தேர்தலுக்கு பிறகு ஓட்டு போட்டவர்கள்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இவங்க கொடுக்குற ஒரு கருத்து தான் இது. இதை ஒரு சயின்டிஃபிக்காக அனலைஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரதீப் குப்தா அவர்களுடைய சாம்பிள் சைஸ் ஒரு தொகுதிக்கு 140 150 சம்திங், அது எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை பொய்யாகவும் இருக்கலாம், பொய்த்தும் போகலாம். அப்படி தான் கருத்து கணிப்புங்கிறது இந்த தேர்தலுக்கு இது இன்றைக்கி முடிஞ்சிருச்சுல, இன்றைக்கும் கவுண்டிங் டே 4ஆம் தேதிக்கும் இடையில் டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் இது உதவும். அப்சல்யூட் நம்பர்ஸ் ஃபைனல் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு இதில் இது இருந்தால் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் முக்கியம். ஏன்னா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறது இவிஎம் பேலட்ஸை திறந்தால் தான் அந்த மிஷினை ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியுமே தவிர வேறு எப்போவும் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் துல்லியமாக கொடுக்கவே முடியாது. 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15லிருந்து 20 கருத்து கணிப்புகள் பாஜக மீண்டும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும், 300 இடங்களுக்கு மேல் வெல்வார்கள், 350 இடங்கள் வெல்வார்கள் அப்படின்னு இந்த கருத்து கணிப்புகள் தான் சொல்லுச்சு. இதே நிறுவனங்கள் தான். ஆனால் பாஜகவினுடைய உண்மையான எண்ணிக்கை 240, கூட்டணியே 291 தான். இவங்க சொன்ன மாதிரி 350 வரல. ஸோ கருத்து கணிப்புகள் ஒரு டைரக்ஷனை காமிக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கின்ற கருத்து கணிப்புகள் 2 விதமான டைரக்ஷனை காமிக்குது. ஸோ இப்போது இதில் யார் யாருக்கு எதை நம்பணுமோ அவங்க அதை தான் நம்பிட்டு போவாங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு செட் ஆஃப் கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவை ஃபேவர் பண்ணுது. ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய கருத்து கணிப்பு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தமிழ்நாட்டில் தாவேகாவினுடைய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒன்று கிங் மேக்கராக இருப்பார், இல்லை கிங்காக இருப்பார் அப்படின்னு பிரதீப் குப்தா சொல்கிறாரு. ஸோ அப்போ என்னென்னா இதில் 2த்தில் எதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முடிவு தான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் 2த்துலேயும் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், அவ்வளோதான். டிஸ்கஷன் வியாழக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை, திங்கட்கிழமை காலை விடிந்தால் உண்மை மக்களுக்கு தெரிய வந்துவிடும். கடந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருந்தது, அதன் மீதான ஒரு அதிருப்தியும் இருந்தது. இதே போன்ற கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது போலவே திமுகவும் அந்த கருத்து கணிப்புகளை கூட, அந்த தேர்தலில் கூட ஒரு கருத்து கணிப்பு அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிச்சு. ஓகே. ஸோ அதே போல் திமுக 21 ஆட்சியை கைப்பற்றினாங்க. பட் இந்த 26 தேர்தல் அப்படிங்கு பார்க்கும்போது திமுக அதிருப்தி, அதையும் தாண்டி எஸ்ஐஆர் நடந்திருக்கு, அதன் பிறகு விஜயனுடைய வருகை, இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த கருத்து கணிப்புகள் விஜய் மட்டுமே பிரதானமாக முன்னிறுத்தி நிற்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த ஆக்சிஸ் கருத்து கணிப்பு முடிவுகள் மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்கள் நடத்தியிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லையுமே தாவேகா இரட்டை இலக்கங்களில் சீட்டை வாங்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க சார். ஸோ விஜய் மட்டுமே காரணம், நம்ம இந்த விஷயத்தை சொல்ல முடியுமா? இல்லை, அவர் ஜெயிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் தானே. ஓகே. அந்த கட்சிக்கு வேற எதுவுமே கிடையாதுல்ல. விஜய் அப்படிங்கிற முகம், அந்த கல்ட்டு மட்டும் தானே, வேற எதுவுமே இல்லை. இப்போ விஜய் கட்சி அவங்க 100 சீட் எடுத்தாலும் சரி, 10 சீட் எடுத்தாலும் சரி, 1 சீட் எடுத்தாலும் சரி, அவங்க 25% எடுத்தாலும், 10% எடுத்தாலும், 35% எடுத்தாலும், 45% எடுத்தாலும், அதற்கு காரணம் விஜய் அப்படிங்கிற அந்த முகம் மட்டும்தான், அந்த பெயர் மட்டும்தான், வேற எதுவுமே ரீசன் கிடையாது.
திமுகவுக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டு போகலாம், ஸ்டாலின் அவர்களுடைய இமேஜ், திமுகவினுடைய அந்த கோர் ஓட் பேங்க்கு இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் விஜய் அவர்களுக்கு அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாக்குகள், மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கங்கிறது தான் அதுலேருந்து தெரிய வருது. இந்த நம்பர்ஸ் அப்சல்யூட்டாக அப்படியே டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா, அப்படி ஆகலைன்னா ஒருவேளை அவர் பிரதீப் குப்தா சொல்கிற மாதிரி இந்த பர்சன்டேஜ் ஒரே மாதிரி இருக்கும். பட்டு இந்த நம்பர்ஸை நீங்கள் வந்து மாற்றி போட்டிங்கன்னா ஒருவேளை தாவேக்கா ஒரு சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சியாகவும் திமுக ஆட்சி கட்டிலில் அமரவும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இவர் பிரதீப் குப்தா சொல்கிற மாதிரி இல்லாமல் மற்ற தேர்தல் கணிப்புகள் சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா மீண்டும் இருதுருவ அரசியல். பட் விஜய் வந்து ஒரு ஸ்ட்ராங் தேர்ட் பிளேயராக எமர்ஜ் ஆகுறாரு. இந்த ஆக மொத்தம் விஜய் அவர்களை நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜயை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த எலெக்ஷன் எக்ஸிட் போல்ஸையும் பண்ண முடியாது, எலெக்ஷனையும் நீங்கள் நடத்திருக்க முடியாது. இந்த எலெக்ஷனுடைய மிகப்பெரிய ஃபேக்டர் விஜய் தான். நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்தல் கட்சியாக இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டிருக்காங்க. வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிரதானமாக திமுக, அதிமுக, மூன்றாவதா தாவேக்காவை தான் முன்னிலைப்படுத்தி இந்த முடிவுகள் வந்திருக்கு. நாம் தமிழருக்கான அந்த ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது வரும் நாட்களில் விஜயனால பாதிக்கப்படும், அது குறையும் அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் உணர்த்துது நம்ம புரிஞ்சுக்கலாமா சார்? ஆமாம், விஜயால எல்லா கட்சிகளுமே பாதிச்சிருக்குல்ல. நம்ம நாம் தமிழரை மட்டும் குறிப்பிட்டு எடுக்க முடியாதுல்ல. திமுக பாதிச்சிருக்கு, அதிமுக பெருமளவில் பாதிக்கும். அப்படி நாம் தமிழரும் பாதிக்கும் போது நாளைக்கு என்ன ஆகும்னா, நாளைக்கு விஜய் அவர்கள் 5 வருடம் கழித்து இன்னொரு தேர்தலை சந்திக்கும் போது அன்னைக்கும் நாத்தாக்கா வந்து இதே மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பேசுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதிமுக பிடிக்காதவங்க, திமுக பிடிக்காதவங்க, இல்லை விஜய் அவர்களுடைய தாவேக்கா பிடிக்காதவங்களாம் நாத்தாக்காவுக்கு போடுவாங்க. அவங்க என்றைக்குமே ஒரு சேஞ்ச் ஏஜென்ட்டாக தான் இங்கே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பேசுகிற அந்த அரசியல் கொள்கைகள் வந்து பெரும்பான்மையான மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கொள்கைகளாக இருக்கிறது. ஏன்னா மொழி வாரியாக மக்களை பிரிக்கிறார்கள். அவங்க பேசுகிற நிறைய விஷயங்கள் சரியானதாக இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. அப்படிங்கிற காரணத்தினால வெகுஜன மக்களுக்கு வந்து அந்த அரசியல் வந்து பெருமளவில் அந்த அரசியல் மீது ஒரு ஈர்ப்பு கொஞ்ச நாளைக்கு இருக்குமே தவிர அந்த அரசியல் மீது ஒரு காதல் வராது. இந்த தேர்தல் போக்கு இன்னும் திமுக vs அதிமுக அப்படிங்கிற நிலையிலே தான் நீடிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன், அது ரிசல்ட்டை பொறுத்து தான். ஓகே. எக்ஸிட் போலில் பார்த்தீங்கன்னா தாவேக்காங்கிறது வந்து ப்ரைமரி ஃபோர்ஸாக ஒரு எக்ஸிட் போல் காமிக்கிறாங்க. இன்னொரு மற்ற ஒரு 5-6 எக்ஸிட் போல்ஸ் வந்து திமுக அதிமுக தான் ப்ரைமரி ஃபோர்ஸஸ், தாவேக்கா வந்து ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்போ பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தேர்தல் முடிவுகள் மட்டும்தான் எந்த மாதிரியான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே தேர்தல் முடிவுகளையும் எதிரொலிக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் சார். நன்றி சார். நன்றி முருகன்.